வணக்கம். புதுச்சேரியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மின் கட்டண உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்தது. இந்த நிதியாண்டிற்கான கட்டணத்தை நிர்ணயிக்கும் விதமாக கடந்த டிசம்பர் மாதம் மின் கட்டணத்தை உயர்த்த புதுவை மின்துறை ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்தது. ஜனவரி மாதத்தில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுவை வந்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே சட்டசபை கூட்டத்தொடர் நடந்ததால் மின் கட்டணம் உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்ட மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டணமானது கடந்த ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல், அதாவது 2 மாதம் முன்கூட்டியே நடைமுறைக்கு வரும் என்று நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வீட்டு உபயோக மின்சாரத்துக்கான கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதுவரை 50 யூனிட் வரை உபயோகப்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ரூபாய் 1.45 இருந்தது. அது ரூபாய் 1.95 உயர்ந்துள்ளது. 100 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ரூபாய் 2.25 ரூபாய் 7.70 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கு ரூபாய் 3.25 ரூபாய் 4 201 முதல் 300 யூனிட் வரை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் ரூபாய் 5.40 ரூபாய் 6 301 யூனிட்டுக்கு மேல் ரூபாய் 6.80 ரூபாய் 7.50 உயர்ந்துள்ளது. வர்த்தக பயன்பாட்டிற்கான கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அதே நேரத்தில் அவர்களுக்கான நிலை கட்டணமானது கிலோ வாட்டிற்கு ரூபாய் 75 ரூபாய் 200 உயர்ந்துள்ளது. உயர்மின் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்துபவர்களுக்கான கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் 5.60 ரூபாய் 6 உயர்ந்துள்ளது. அவர்களுக்கான நிலை கட்டணம் ரூபாய் 420 ரூபாய் 450 உயர்ந்துள்ளது. சிறு விவசாயிகளுக்கான நிலை கட்டணம் ரூபாய் 20 ரூபாய் 25 இதர விவசாயிகளுக்கு ரூபாய் 75 ரூபாய் 100 உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குடிசை தொழில், தோட்டக்கலை, பண்ணைகளுக்கான மின்சார கட்டணம் எதுவும் உயர்த்தப்படவில்லை. குறைந்த மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் யூனிட்டுக்கு ரூபாய் 6.35 ரூபாய் 7 உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கான கட்டணம் ரூபாய் 5.45 ரூபாய் 6 நிலை கட்டணங்களும் கிலோவாட்டுக்கு ரூபாய் 30 உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் நாளை பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை மின்பாதையில் நாளை வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் நடக்கிறது. இதையொட்டி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நாகர்குளம், அன்னை நகர், குறிஞ்சி நகர் விரிவாக்கம், பொதிகை நகர், வாசன் நகர், அசோக் நகர், லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பு, நேருவில் நகர், அவை நகர், ராஜாஜி நகர், சாந்தி நகர், லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள், பிப்மேட் அலுவலகம், ஏர்போர்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படுகிறது. அதேபோன்று இசிஆர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விவிபி நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம், காந்தி நகர் ஒரு பகுதி, கஸ்தூரிபாய் நகர், பேட்டையின் சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும். அதேபோன்று கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு, பூபாலன் நகர், ஜிப்மர் குடியிருப்பு, சுப்பையா நகர் ஒரு பகுதி, பாக்கமுடியன்பேட்டை, ஆனந்தபுரம், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, வடக்கு இசிஆர், கிரீன் கார்டன், ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், கருவடிக்குப்பம், மகாவீர் நகர், பாரதி நகர் ஒரு பகுதி, விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், ஷண்முகா நகர், நாகம்மாள் நகர், லக்ஷ்மி நகர் விரிவாக்கம், வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், நெசவாளர் நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி நகர், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. அதேபோன்று ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் இண்டஸ்ட்ரியல் 2 மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கல்மண்டபம் ஒரு பகுதி, பண்டசோழ நல்லூர் ஒரு பகுதி, நெட்டப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தப்படுகிறது என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் வில்லியனூர் காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
புதுச்சேரி மாநிலத்தின் புதிய காவல்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஷாலினி சிங் புதுச்சேரி பகுதியில் உள்ள ஒவ்வொரு காவல் நிலையமாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக கிராமப்புற பகுதிகளில் முக்கிய நகரமாக விளங்கக்கூடிய வில்லியனூர் காவல் நிலையத்தை பார்வையிட வருகை புரிந்த அவரை சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா பூச்செண்டு கொடுத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் காவல்துறை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதை தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் டிஜிபி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஆய்வு மேற்கொண்ட டிஜிபி ஷாலினி சிங் அவர்கள் புதுச்சேரியில் முக்கிய பகுதிகளாக விளங்கக்கூடிய வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட வேண்டும், காவல் நிலையத்திற்கு வருகின்ற பொதுமக்களிடம் மரியாதை நிமித்தமாக நடந்து கொள்ள வேண்டும், பொதுமக்கள் அளிக்கின்ற புகாரின் பேரில் வெளிப்படை தன்மையான விசாரணை மேற்கொண்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இந்நிகழ்வின் போது காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் காவல் அதிகாரிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.83 லட்சம் மதிப்பிலான பணிகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3.83 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தொடங்கி வைத்தார். அதன்படி பூரணாங்குப்பம் பகுதியில் விஜய மாநகர் நிலம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் முழியான் குளம் முதல் உப்பனாறு வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவை தலைவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கல்வி உதவித்தொகை வழங்காவிட்டால் மருத்துவ மாணவர்கள் புகார் தெரிவிக்கலாம் என்று சுகாதாரத்துறை செயலகம் தெரிவித்துள்ளது. புதுவையில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 9 உள்ளன. இந்த கல்லூரிகளில் MBBS மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளை மாணவர்கள் படித்து வருகின்றனர். MBBS மாணவர்களுக்கு இறுதியாண்டு படிக்கும் போது உதவித்தொகையானது வழங்கப்படும். அதேபோல் முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கும் குறிப்பிட்ட தொகை கல்வி உதவித்தொகையாக வழங்கப்பட வேண்டும். ஆனால் பல்வேறு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இந்த தொகை முழுமையாக வழங்கப்படுவதில்லை. மிகவும் சொற்ப அளவிலேயே இந்த தொகை வழங்குவதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதைத் தொடர்ந்து புதுவை அரசின் சுகாதாரத்துறை செயலகம் உதவித்தொகைகளை வழங்க உத்தரவிட்டது. இதன்படி MBBS படிப்போருக்கு இறுதியாண்டில் மாதம் ரூபாய் 20,000 உதவித்தொகை வழங்க வேண்டும். முதுநிலை மருத்துவ படிப்பு படிப்போருக்கு முதலாம் ஆண்டில் ரூபாய் 43,000, இரண்டாம் ஆண்டில் ரூபாய் 45,000, மூன்றாம் ஆண்டில் ரூபாய் 47,000 வழங்க வேண்டும். இதனை சுகாதாரத்துறை இயக்குநர் கண்காணிக்க வேண்டும். இது தொடர்பாக மாணவர்கள் சுகாதாரத்துறை இயக்குநருக்கு dms.pan@nic.in என்ற இமெயில் முகவரிக்கு புகார்களை அனுப்பலாம். இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலாளர் முருகேசன் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிபோகாத வகையில் குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென முதல்வரிடம் நேரு MLA கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்களுடன் நேரு MLA நேற்று சட்டசபை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி அரசின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்துறை கடந்த வாரம் 256 அரசிதழ் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்ட அறிவிப்பில் வினாத்தாள் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தாய்மொழியான தமிழை புறக்கணிக்கும் செயல். இந்த தேர்வு தமிழில் நடத்தப்பட வேண்டும். வினாத்தாள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும். மாநில அரசு பாடத்திட்டத்தில் இருந்துதான் வினாத்தாள் தேர்வு செய்ய வேண்டும். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்பும் அறிவிப்பில் பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 35 இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு சட்டப்படியான வயது தளர்வும் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீவிழி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு உரியடி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த சீடை, அவல், லட்டு, அப்பம், தட்டை, முள்ளு முறுக்கு,
வெண்ணெய், பால் திரட்டு, நாட்டு சர்க்கரை போன்றவைகளை படைத்து வழிபடுவர். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனுக்கு மிகவும் பிடித்த உரியடித்து விளையாடுவது வழக்கம். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று உரியடி உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். அரசின் திட்டங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமென சபாநாயகர் செல்வம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊரக வளர்ச்சித்துறை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், நல்லவாடு, பூரணாங்குப்பம், ஆண்டியார்பாளையம் ஆகிய பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு மற்றும் மகளிர் சுய உதவி குழு பிரதிநிதிகளுடன் திட்ட ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள KVP ஹாலில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் மகளிர் மேம்பாட்டிற்காக புதுச்சேரி அரசு செய்து வரும் திட்டங்கள் பற்றி எடுத்து கூறினார். மேலும் அரசின் திட்டங்களை மகளிர் சுய உதவி குழுக்கள் முறையாக பயன்படுத்தி பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன், இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரிகள் மற்றும் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குநரின் ஒப்புதலோடு விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறை துணை இயக்குநர் வைத்தியநாதன் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் துறையானது நாளை 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினத்தை கொண்டாட முன்மொழிந்துள்ளது. இது தொடர்பாக விளையாட்டுத்துறை சார்பில் கடந்த 18ஆம் தேதி அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் தேசிய விளையாட்டு தினத்தை சிறப்பாக கொண்டாட சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி விளையாட்டுத்துறை சார்பில் பின்வரும் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஏற்பாடு செய்துள்ளது. அதன்படி இன்று காலை 6 மணிக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான யோகாசனம், காலை 9 மணிக்கு சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும், காலை 9 மணிக்கு அரசு ஊழியர்களுக்கான ஆண்கள் கைப்பந்து போட்டியும், மாலை 4:30 மணிக்கு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வீல் சேர், பாஸ்கெட் பால் போட்டியும் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறும். 29ஆம் தேதி காலை 5 மணிக்கு 14 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மினி மாரத்தான் நடக்கிறது. இந்த விளையாட்டு போட்டிகளுக்கான குழு உறுப்பினர்களாக உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் திருமண மண்டபம் கட்டும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜை செய்து தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கலாம் என 13.51 லட்சம் ரூபாயை மோசடி செய்த நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் ராஜபாண்டியன். இவரை தொடர்பு கொண்ட நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். அதை நம்பி படிப்படியாக பணத்தை முதலீடு செய்தார். அதற்கான லாபம் அவருக்கு கிடைத்து வந்தது. அந்த ஆசையில் அவர் மேலும் 13.51 லட்சம் ரூபாயை பங்கு சந்தையில் முதலீடு செய்தார். அதனைத் தொடர்ந்து முதலீடு செய்ததற்கான லாப பணம் வராததால் சந்தேகமடைந்த அவர் அந்த நபரை தொடர்பு கொண்ட போது அவரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் மோசடி நபரிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். மதுகிருஷ்ணாபுரம் பட்டாபிராமர் கோவிலில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் சாலை மதுகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பட்டாபிராமர் சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழாவையொட்டி உரியடி உற்சவம் நடந்தது. இதையொட்டி காலை 8 மணிக்கு சுவாமிக்கு பால், தயிர், தேன், சந்தனம் உள்ளிட்டவற்றால் விசேஷ திருமஞ்சனம் நடந்தது. தொடர்ந்து இரவு 7 மணிக்கு உரியடி உற்சவம் நடந்தது. இதில் திரளான சிறுவர்கள் பங்கேற்று உரியடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
வளவனூர் மற்றும் வளவனூர் மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கண்டமங்கலம் மின்துறை செயற்பொறியாளர் சிவகுரு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் மற்றும் வானூர் மின் நிலையங்களில் இருந்து செல்லும் நகரம் வி புதுக்குப்பம் மின்பாதையில் நாளை வியாழக்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பனங்குப்பம், கிராஸ் ரோடு, நல்லரசன்பேட்டை, சகாதேவன்பேட்டை, ராமையன்பாளையம், சுந்தரிபாளையம், மழவராயனூர், வளவனூர், கூட்டுறவு நகர், குமாரகுப்பம், புதுக்குளம், வி புதுப்பாக்கம், நாராயணபுரம், வானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற வீட்டு செல்லப்பிராணிகளுக்கான இலவச மருத்துவ முகாமில் தடுப்பூசிகள் போடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் பகுதியில் இயங்கி வருகிறது ஆரோவில் டாக் சென்டர். இங்கு வீட்டில் வளர்த்து கைவிடப்பட்ட செல்ல பிராணிகளை இனம் கண்டு இங்கு ஆதரவளித்து வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு கடந்த 1 வாரத்திற்கு முன் ஆரோவில் பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3 பெரியவர்கள், 2 குழந்தைகள் உட்பட 5 நபர்களை வெறிநாய் கடித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆரோவில் டாக் சென்டர் ஊழியர்கள் ஆரோவில் பகுதியில் சுற்றித் திரிந்த நாய்களை பிடித்து ஆய்வு மேற்கொண்டதில் 2 நாய்களுக்கு ராபிஸ் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு ஆரோவில் பகுதியில் உள்ள மற்ற நாய்களுக்கும் ராபிஸ் பரவாமல் இருக்க ஆரோவில் இன்டர்நேஷனல் USA நிதி உதவியுடன் ஆரோவில் சுற்றியுள்ள பகுதிகளான இடையஞ்சாவடி, ஆரோவில் சோலார் கிச்சன், குயிலாப்பாளையம், கணேஷ் பேக்கரி, ஆலங்குப்பம், பொம்மையார்பாளையம், இரும்பை உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளான நாய், பூனைகளுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டது. இதில் ஆரோவில் டாக் சென்டர் நிர்வாகி ஆந்திரோ, அரசன் மற்றும் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் அரசு கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு அரசு மருத்துவமனை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையை பொறுத்தவரையிலும் அனுபவம், நிபுணத்துவம் மற்றும் விருப்பத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு மருத்துவ அதிகாரிகளுக்கு பணிக்காலம் நீட்டிக்கப்படும். அதேபோல் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிர்வாக தேவைகளை கருத்தில் கொண்டு மறு உத்தரவு வரும் வரை மருத்துவ கல்வியின் நோடல் ஆலோசகராக அவர் கூடுதலாக செயல்படுவார். அதேபோல் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்ரா அதே மருத்துவமனையில் முதுநிலை தலைமை மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அவ்வப்போது நடைமுறையில் உள்ள விதிகளின் கீழ் அனுமதிக்கப்பட்ட அதே ஊதியம் மற்றும் படிகளை அவர்கள் தொடர்ந்து பெறுவார்கள். மேற்கண்ட 2 மருத்துவ அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு கடந்த 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் ஏழுமலை நேற்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி கொக்கு பார்க் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட ஊழியர்களுடன் வியாபாரிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வந்த புகாரை தொடர்ந்து நகர பகுதியில் உள்ள முக்கிய சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. இந்த நிலையில் கொக்கு பார்க் அருகே இருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. போலீசார் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை, உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதற்கு அங்கிருந்த வியாபாரிகள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. இருப்பினும் போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். கொம்பாக்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள், மழை அங்கேனே எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மிகவும் பழமையான வில்லியனூர் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபத்தை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர்கள் சத்யநாராயணன், ரங்கமன்னார் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உரியடி நிகழ்வு நடைபெற்றது.
புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில். இத்திருக்கோவிலில் கோகுலாஷ்டமி விழா நேற்று மூலவர் அபிஷேகம் கிருஷ்ண பஜனையுடன் தொடங்கியது. இன்று உரியடி நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவிந்தராஜ பெருமாள் மற்றும் மூலவருக்கு கிருஷ்ணர் அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு உட்புறப்பாடு நடைபெற்று கிருஷ்ண பகவான் முன்னிலையில் பக்தர்கள் உரியடி நடத்தினர். இதில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரி அடித்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கண்ணன் கோதை வேடமடைந்த சிறுவர் சிறுமியர்களுடன் பெருமாள் திருவிதி உலா சென்று பின்னர் கோவிலை வந்தடைந்தார். இந்த கோகுலாஷ்டமி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை அதிகாரி முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் மின்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வை மானியமாக வழங்க அரசு முன்வர வேண்டும், இல்லை என்றால் மாநிலம் ஸ்தம்பிக்கும் வகையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். காரைக்கால் அக்கரை வட்டம் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 3 மாதங்களாக கோவில் புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வந்த நிலையில் கோவில் திருப்பணி வேலைகள் நிறைவுற்று நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று மகா பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு கட புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்கரை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோயிலை வலம் வந்து கும்பத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கோட்டை மாரியம்மனின் அருளை பெற்றனர். புதுச்சேரி இந்து அறநிலைத்துறையில் செயல் அலுவலர் உள்ளிட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் துறை சார்பு செயலாளர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை வக்பு ஆகியவற்றில் செயல் அலுவலர் கிரேட் 2, 3 பணியிடங்களும் செயல் அலுவலர் கிரேட் 3, 2 பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடங்களுக்கு சட்ட படிப்பு முடித்திருக்க வேண்டும். இதேபோல் கோவில் ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் பணிக்கு தலா 1 பணியிடமும் நிரப்பப்பட உள்ளது. கிரேட் 2 பணிக்கு 5 ஆண்டுகள் அனுபவமும் கிரேட் 3 பணிக்கு 5 ஆண்டுகள் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். ஆய்வாளர் பணிக்கு கோவில் நிர்வாகத்தில் 8 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். துணை ஆய்வாளர் பணிக்கு +2 தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும் டைப்ரைட்டிங், லோயர், தமிழ், ஆங்கிலம், தொழில் கல்வி முடித்திருக்க வேண்டும். அனைத்து பணிகளுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் ₹5200 முதல் அதிகபட்சம் ₹20,200 மற்றும் இதர படிகள் வழங்கப்படும். இந்த பணிகளுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அடுத்த மாதம் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். 56 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க முடியாது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மனைவி நடத்தை மீது சந்தேகம் அடைந்து கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்திரையர்பாளையம் காமராஜ் தெருவை சேர்ந்தவர் பாபு. இவர் பால் வியாபாரி. இவரது மனைவி ரதிகலா தனியார் கம்பெனி ஊழியர். ரதிகலா அனைவரிடமும் சகஜமாக பேசி வந்துள்ளார். இதனால் பாபு மனைவி நடத்தையில் சந்தேகம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டது. கடந்த 26/5/2021 அன்று பாபு மனைவி நடத்தையில் சந்தேகப்பட்டு கிரைண்டர் கல்லை தலையில் போட்டு கொலை செய்தார். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது. பாபுவிற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிபதி சந்திரசேகரன் தீர்ப்பளித்தார். மேலும் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. அபராதம் கட்ட தவறினால் மேலும் 3 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார்.
வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட இமாக்லேட் பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் மற்றும் மழை அங்கியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட இமாக்லேட் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு இலவச ரெயின்கோட் மற்றும் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாணவிகளுக்கு அரசின் இலவச சைக்கிள் மழைக்கோட்டை வழங்கினார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆலிஸ் மேரி, ஆசிரியர் ரீட்டா மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அடிப்படை உரிமைகளுக்காக போராடி பல்கலைக்கழகத்தின் மாணவிகள் தாக்கப்பட்டதை கண்டித்து இந்திய கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கூட்டணி மாணவர் இளைஞர் அமைப்புகள் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக மாணவரணி அமைப்பாளர் SP மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் உதயராஜ், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் முருகன், இந்திய மாணவர் சங்கம் பிரகாஷ், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கௌசிகன், முற்போக்கு மாணவர் கழகம் சிவச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார்கள். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நாடு முழுவதும் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்காத மத்திய பாஜக அரசை கண்டித்தும், அடிப்படை உரிமைக்காக போராடிய பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும், பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்காததை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரியில் 2 பேரிடம் 1.99 லட்சம் மோசடி செய்த மர்ம கும்பலை சேவக்கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ஹேமா. இவர் சுயதொழில் செய்வதற்காக பல மாதங்களாக ஆன்லைனில் மிஷின் தேடினார். இவரது இன்ஸ்டாகிராம் மூலம் பேக்கிங் மிஷின் இருப்பதாக தகவல் வந்தது. அதையடுத்து அந்த நபரை தொடர்பு கொண்டு அந்த மிஷினை வாங்குவதற்கு அவர் 1.73 லட்சம் ரூபாய் அனுப்பி ஆர்டர் செய்தார். இந்நிலையில் ஆர்டர் செய்த மிஷினிற்கு பதிலாக அந்த நபர் வேறு ஒரு போலியான மிஷினை அனுப்பி வைத்தார். மேலும் புதுச்சேரி நாதன்பேட்டை சேர்ந்தவர் மணிகண்டன். இவருக்கு மொபைல் போனில் ஒருவர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டிக்கு தனியார் நிதி நிறுவனம் மூலம் 1 லட்சம் ரூபாய் கடன் அனுமதி கிடைத்துள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் கட்ட வேண்டுமென அந்த நபர் கூறினார். அதை நம்பி அவர் 26,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்து 2 பேர் நேற்று கொடுத்த புகாரின் பேரில் சேவக்கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.